வணக்கம் பங்காளிகளா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அந்த ஆஃபரை வந்து உங்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறக்காண்டிட்டே இன்னைக்கு வந்து வீடியோ கிரியேட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரீசார்ஜ் பண்ணுறேங்க. எனக்கு அதிகபட்சமாகவே டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB. ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 GB நெட் போடுவேன். மிச்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 GB டேட்டாவே முடிச்சுன்னா அதுலேயே எல்லாத்தையுமே சரி பண்ணிக்குவேன். மற்றபடி எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன், எல்லாமே அதுலேயே முடிச்சுக்குவேன். அதிகபட்சமாக நான் அந்த 1 GB யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது இதோட முடிஞ்சு போயிடும். மற்றபடி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சரி, எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ யூஸ் பண்ணும்போது நான் 1 GB டேட்டா வந்து 210 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 1 GB அது போட்டால் 10 மினிட்டு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன். டெய்லி 1 GB நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு ஆகிடுச்சு ஜியோ யூஸ் பண்ணும்போது. அதனால் நான் 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னடா மாதம் 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறோமே, இப்போ எப்படி முடிஞ்சு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, எனக்கே ஒரு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே இருக்கும்போது நேரத்துலனே எனக்கு வந்து ஒரு லிங்க் வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து கொடுத்துருந்தாரு. அந்த லிங்கை தொட்டோடனே ஃபோன் நம்பர் மட்டும் அடிச்சுட்டு என்னோட ஆப்ரேட்டர் ஜியோன்னு செலக்ட் பண்ணி கொடுத்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 2 GB டேட்டா அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸோடு சேர்த்து 3 மாதம், அதாவது 86 நாட்களோடு சேர்த்து எனக்கு வந்து ஃப்ரீயாகவே எனக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சு. அந்த ரீசார்ஜோட வந்து பார்த்தீங்கன்னா சரி நமக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம மட்டும் யூஸ் பண்ணோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தாண்டின்னு நினச்சிக்குவாங்க. அதாவது தனக்கு மட்டும் எல்லாமே வேணும் அப்படிங்கிறது நினச்சிக்கிறேன். நம்ம பங்காளிகளுக்கு கொடுப்போம் அப்படி, அதாவது நம்ம யூடியூப் பங்காளிகளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறக்காண்டிதே அந்த லிங்கை வந்து நம்ம யூடியூப் பங்காளிகளுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காண்டிதே அதை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து அப்படி ஒரு லிங்கே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு அது. ஆனால் லிங்க் இருக்கு, ஆனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்குமே வேர்த்து இருக்கும். என்னடா வேர்த்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலையிலுக்குள்ளே கொண்டு போய் உட்காந்துட வேண்டியது அந்த மாதிரிக்கு தான் அந்த லிங்க்கு. என்னடா சொல்கிறேன், இவ்வளோ தூரத்துக்கு வர பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டு அப்படின்னு சொல்லணும். முழுக்க ஒரு உருட்டுகள் கலந்த லிங்க்குனே அந்த லிங்க்கு. சரி, அது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி லிங்கெல்லாம் சென்ட் ஆகாது, என்னடா நமக்கு இந்த மாதிரிலாம் வராது அப்படின்னு. அப்புறம் நம்ம கூட படிச்ச ஒருத்தர் இந்த லிங்கை சென்ட் பண்ணிவிட்டு நீ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 பேருக்கு இந்த உனக்கு ஒரு ஜென்ரேட் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து உனக்கு ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும், அந்த லிங்கை வந்து வாட்ஸ்அப்லேயே உனக்கு 10 பேருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அதாவது இந்த சாய்பாபா ஃபோட்டோவை ஷேர் பண்ணிவிட்டு நல்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதாவது இது வந்து ஆன்மீக கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன். அந்த மாதிரி தான் லிங்க் சென்ட் ஆகுது. அந்த லிங்கை வந்து சென்ட் ஆனாலே அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணி உள்ளே போனால் அப்படியே ட்ராய் பேஜ் மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே அஃபிஷியலாக ட்ராய் பேஜ் எப்படி இருக்குமோ அது மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்களோட ஃபோன் நம்பர் கேட்குது. உங்களோட ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் உங்களோட ஆப்ரேட்டர், அதாவது நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆப்ரேட்டர் கேட்குது. அந்த ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் ஷோ ஆகுது. ஷோவான அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் வந்து லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகுது. அதுவாகவே ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணி நீ ஒரு 10 பேருக்கு உங்களோட வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். அந்த 10 பேரும் அவங்க ஒரு கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் உள்ளே போனால் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே விட்டு அதை வந்து ஒரு உண்மைத்தன்மையானது மாதிரியே காட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பாப்பா நீங்கள் கொண்டு போவேன். அந்த வெப்சைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே நீங்கள் கடைசி வரைக்கும் போக தேவையில்லை. அந்த ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கீங்கன்னா அது கீழேயே கமெண்ட்ஸாக இருக்குது நிறையா. அந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து சரி நம்ம நம்பி உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு சொல்லிடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் உருப்புறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர்களாக தான் இருக்காங்க. என்னன்னா வடக்கு நண்பர்கள் சொல்கிற அந்த வார்த்தையை எங்கேயே கேள்விப்பட்ட முடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏ2டி சேனலோட ஒரு சோல்ஜர்ஸ் அப்படின்னு பார்த்து சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நமக்கு பிடிக்கும். அவங்க அந்த நந்தாண்ணை பேசுறது எல்லாமே நமக்கு பிடிக்கும். சரி, அந்த நந்தாண்ணை மாதிரியே நம்மளும் சரி நம்மளும் காமெடியாக தானே பேசுகிறேன், நந்தாண்ணை மாதிரியே நம்மள ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து நம்ம வடக்கு நண்பர்கள் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என்னென்ன எழுதுறதுன்னு தெரியல, எஸ்டத்துக்கு எழுதி வச்சுருக்காங்க. எனக்குலாம் ரீசார்ஜே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான்லாம் ரீசார்ஜ் பண்ணுறவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது உள்ளே போயிட்டு ரொம்ப கோரிக்கை மனு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை மனு எழுதுகிற மணிக்கு உள்ளே எழுதி வச்சுருக்காங்க. அவங்க எல்லாரோட கருத்துக்களையும் வந்து நான் ஷோ பண்ணுறேன், நீங்கள் சரி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயமாக ஷோ பண்ணிக்கிருக்கேன். அதே மாதிரி அந்த லிங்கை உள்ளே போய் ஜென்ரேட் பண்ணோன்னே அதுக்குள்ளே போனேன் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் மாதிரியே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ட்ராயிங்கிற அந்த அவங்களோட ஹோம் பேஜ் எப்படி இருக்குமோ அந்த ஃபோட்டோவை அப்படியே எடுத்து வச்சுருக்க முடியும். அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோவை அப்படியே அதில் ஜென்ரேட் பண்ணி வச்ச முடியே இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு
மெனக்கெண்டு, அதாவது இவ்வளவு தூரத்துக்கு மெனக்கெட்டு அதை காசு செலவழிச்சு ஒரு ஹோஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரு டொமைன் வாங்கி இந்த வெப்சைட் கிரியேட் பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து மக்களை முட்டாளா நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரி ஆட்கள், அதாவது இலவசம் சொன்னாலே அந்த இடத்துல 10 நாளா ஆனாலுமே பயப்பட்டு படுத்து கிடப்பேங்கிற மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கள மாதிரி ஆளுகளை எவ்வளவு தூரத்துக்கு அவங்க முட்டாளா நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி லிங்கோட அது. இந்த அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ், அதாவது நம்மளோட காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அப்புறம் கடைசியில் உள்ளே போய் ஏமாந்து ஏதாச்சும் பணம் போயிடுறது, பேங்கில் வந்து ஹைஜெக் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறது, தெரியாதனமா ஓடிபி நம்பர் சொல்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுலாம் செஞ்சுக்கிட்டு கடைசியில் பணம் எல்லாமே க்ளோஸ்ட் ஆன அப்புறம் அவங்க போய் டார்ச்சர் பண்ணுறது, அவங்களையே போய் சட்டையை பிடிச்சி கேட்காத குறைய அவங்கள போய் டார்ச்சர் பண்ணுறது, அவங்க ஸ்டேஷனில் போயிட்டு ஒப்பாரி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்வீங்க. ஆனால் அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ சொல்கிறது, அவங்க வந்து அவங்க மெனக்கண்டு அவங்க வந்து மற்ற டியூட்டிஸை பார்க்காம, மற்ற வேலைகளை பார்க்காம அவங்க இதுக்குன்னு ஒரு நேரத்தை செலவழித்து அவங்க வாரம் விழிப்புணர்வு பண்ணுறதுங்கிற பேரில் அவங்க வந்து காசை அவங்க சைடு வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவங்கலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் புரிய மாட்டீங்க. டெய்லி நீங்கள் வந்து இப்போ வெளியே போகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க விழிப்புணர்வு பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் உங்கள் மண்டையில வந்து ஏறாது. கடைசியில் உள்ளே போய் ஏமாந்தது அப்புறம் வந்து அடித்த மணிக்கு இருக்கும். அப்போ போயிட்டு நீங்கள் போலீஸ் அவங்கள போய் டார்ச்சர் பண்ணுறது, காவல்துறையை போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க வந்து இதுக்கு மேலே அவங்களால எதுவும் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். அவங்களுக்கு வந்து 4 நெய் 8 நெய்ங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து மூளை வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அறிவு மாதிரி அவங்களுக்கு வந்து முன்னாடி நடக்கக்கூடியதை உடனே உணர்வு தன்மையெல்லாம் கிடையாது. நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். சரிங்களா? அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள போயிட்டு நீங்கள் ஏமாந்ததுக்கு அப்புறம் போய் செய்யுது. அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு. இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு கட்டுறது, இந்த சீட்டு கட்டுறது காசு ஏமாந்து போகிறது, குறைந்த வட்டிக்கு நகை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் கட்டி ஏமாந்து போகிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடை வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத கடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் ஏமாந்து, இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் ஏமாந்து போயிட்டு கடைசியில் அவங்கள போய் டார்ச்சர் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் எவ்வளோ தூரம் செஞ்சாலும் தடுக்க முயற்சி பண்ணாலுமே உங்களை மாதிரி ஒரு பேராசை பிடிச்சவங்க அதிகமாக இருக்கிற வரைக்குமே இந்த மாதிரி ஒரு போலியான வலைதளங்கள் நிறைய சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். போலியான ஆட்கள் இந்த எப்படி சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ஏமாத்தணும்னா, நம்ம சதுரங்க வெட்டி படுத்தணும்னே ஒருத்தனை வந்து ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படிங்கிறதே அந்த சதுரங்க வெட்டியில மெயினாக சொல்லுது. அந்த சதுரங்க வெட்டி படத்தை பார்த்தாச்சு யாராவது தெரிஞ்சுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஜஸ்ட் ஒரு பண்ணாதே பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ள சொல்லப்பட்ட கருத்துக்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது நிறைய லிங்க்ல வந்து ஏமாந்து போய் நிறைய பேர் ஏமாந்து இதாகிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த லிங்க் சுற்றிட்டு இருக்கு. இந்த மாதிரி 3 மாதம் ரீசார்ஜ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ரீசார்ஜ் கொடுக்குறாங்க சொல்லிட்டு யாருமே கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருடப்படும். ஏன்னா நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் பர்சனல் ஃபோன் நம்பராக யூஸ் பண்ணுவீங்க. அந்த பர்சனல் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ண இல்லைன்னாலும் உங்களோட ஐடி கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. பர்சனலாக உங்களோட ஓன் ஐடி, உங்கள் ஆதார் கார்டை கொடுத்து இல்லைனா ஓடிடி கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வாங்கியிருப்பீங்க. அந்த பர்சனல் டேட்டாக்குள்ளே போய் உங்களோட அனைத்து தகவல்களுமே திருடி உங்களை வந்து மிரட்டக்கூட அதிகபட்ச வாய்ப்புகள் அதில் தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி லிங்க்கை வந்து யாருமே கிளிக் பண்ணாதீங்க. எனக்கு அனுப்பின நண்பருக்கு வந்து நான் சத்தம் போட்டேன், அவரை வந்து இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நீங்களும் இந்த மாதிரி லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. வீடியோவில் ஃபஸ்ட்டில் மட்டும் பார்த்துடாதீங்க, எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்படிங்கிறதே நான் ஒரு சொல்லக்கூடியது. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது, உருட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கவன. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு நீங்கள் எத்தனை வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்து போகிற வீடியோவும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ண கூட வேணாம். எனக்கு இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு டெக்னாலஜி தெரிஞ்ச ஆளுகளுக்கு வந்து இந்த லிங்க் வந்து இப்போ ஃபேக் அப்படின்னு தெரியும். ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க டார்கெட், அதாவது இந்த மாதிரி லிங்க்கு ஜென்ரேட் பண்ணி பண்ணுறவங்களோட டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு வயதானவர்கள், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 6 வயசு, ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, 60 வயசு மேலே இருக்கிறவங்க, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள். ஸ்மார்ட் ஃபோன் எதுக்குன்னா அவங்களோட ஓடிபி இந்த மாதிரி ஒரு மெசேஜ், அவங்க ஏதாச்சும் ஒரு சேம குழுமம் இதெல்லாம் சேர்ந்துருப்பாங்க, அதாவது மகளிர் கூட்டம் இந்த மாதிரி எதுவும் சேர்ந்துருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அடிப்படையாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது. அவங்கள மாதிரி ஆளுகளுக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபேக் லிங்க்லாம் சென்ட் பண்ணி அவங்கள மாதிரி ஆளுகளை ஃபுல்லாமே பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாற்றி அவங்களோட தனிப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அதை வந்து நீங்களே, அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அதை வந்து தடுத்து அவங்க எல்லாத்துக்குமே இந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து அதை பார்த்து புரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.